Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்னுடைய அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கிட் 3ல ஆல்ரெடி நம்ம வந்து விலோம் சப்து, பரியயாவாச்சி சப்து அதெல்லாம் பார்த்தோம் பேக் சைடில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கிட் 3ல இருக்கக்கூடிய அந்த விலோம் அப்புறம் பரியயாவாச்சி இது எல்லாமே வந்து முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் முகாவரே அவுர் கஹாவத்தே பல மொழிகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து பார்ட் 13ல கஹானி அவுர் நிபந்த் அந்த லெசனினுடைய முகாவரே அவுர் கஹாவத்தே இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது இருக்கு. நான் வந்து சிம்பிளஸ்டான இது வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை சொல்கிறேன், அதனுடைய மீனிங்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து முகாவரே அவுர் கஹாவத்தே. जीवन का सहारा, வாழ்க்கை முழுவதும், ஜீனே கா ஏகமாத்திர ஆதார், வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆதாரத்தை மையமாக கொண்டு அப்படிங்கும்போது இதுக்கு வந்து என்ன அப்படின்னா மாதா பிதா கோ அப்னே ஜீவன் கா சஹாரா அப்னே பச்சே ஹி ஹை. இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சின்னதா இருக்கிறத நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அதை நான் சொல்றேன். ஓகேவா, மாதா பிதாக்கோ அப்னே ஜீவன் கா சஹாரா, அம்மா அப்பா வந்து தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து அப்னே பச்சே ஹீஹே தங்களுடைய குழந்தைக்காகவே வந்து வாழ்றாங்க. அடுத்த சாத்தி சே லகாயே ரக்னா, लगातार ध्यान रखना, एक क्षण के लिए अलग न करना, आंखों से ஓஜல் ந ஹோனே தேனா, ஒரு நிமிஷம் கூட கண்ணில் இருந்து விலகாம பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, தன்னுடைய மார்லேயே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ மா அப்னே பச்சோं को छाती से लगाकर रखती है, அம்மா வந்து தங்களுடைய குழந்தையை வந்து சாத்தி சே லகாக்கர் மார்பிளையே வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மார்போட அந்த அணைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, குழந்தைய வந்து தட்டி கொடுத்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்து நசர் லக்னா, புரி நசர் லக்னா, கிசி கே தேக்னே சே அனிஷ்ட் கி அஷங்கா ஹோனா. இது வந்து அஷங்கா அப்படின்றது நசர் லக்னா அப்படின்னா கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வார்த்தைக்கு இது வந்து யூஸ் பண்ணப்படுது. புரி நசர் லக்னே கி வஜஹ் சே உஸ்கா காம் பிகடு கயா, தப்பான உங்களுடைய கண்ணு பட்டதுனால அதன் காரணத்தினால அவங்களுடைய வேலையே வந்து கெட்டு போச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. அடுத்த தில் பைட் ஜானா, हतोत्साहित हो जाना, घबरा जाना, परेशान हो जाना. இதில் வந்து என்ன சொல்ற, தில் பைட் ஜானா அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி. முஜே கேல்னா பகுத் பசந்த் ஹே, கேல்னே ஹுயே மேரா தில் பைட் ஜாத்தா, அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விளையாடும் போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு விளையாடுறது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் மேரா தில் என்னுடைய மனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. सो இப்போ नेक्स्ट पाँव भूमि जमीन पर न पड़ना, अत्याधिक उत्तावाला होना, जल्दी जल्दी चलना, उत्साहित होना, அதாவது ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா கால் தரையிலே படலன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதற்காக இந்த பழமொழி. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா रानी 10वीं में उत्तीर्ण हो गई है तो आज इसके जमीन पर गांव नहीं பாவ் நகி படு ரகே. ராணி வந்து 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றதன் காரணத்தினால அவளுடைய கால் வந்து தரையிலேயே படல. அடுத்து பூல் ந சமானா, இதுக்கு வந்து பகுத் தினோं के बाद अपने अंतरंग मित्र को देखते ही हरी பூலா ந சமாயா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஹரி வந்து தன்னுடைய நண்பனை பார்த்ததுனால, அந்தரங்கு மித்ரு தன்னுடைய அந்தரங்கமான அந்த ரொம்ப தோஸ்த், ரொம்ப பெரிய தோஸ்தை பார்த்ததுனால அவனுக்கு வந்து பூலான சமாயா ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அடுத்த உங்குலியா உட்டுனா, ஹர் கிசி கே ஊப்பர் உங்குலி உட்டானா ஆச்சா நஹி, யார் முன்னாடியும் கை நீட்டி பேசுறது தப்பு, யார் முன்னாடியும் கை அந்த மாதிரி நீட்டி பேசுறது தப்பு. அடுத்து 9th ஒன் நாவ் பர் லக்னா, இது வந்து ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதற்காக மீன் பண்ணுது. நாவ் பார் லக்னா, இதுல வந்து இதுல இருக்கிறதே பார்க்கலாம். लड़की के विवाह की रस्म पूरी हुई, लड़की के पिता अपने पुत्र से बोले भाई अब मेरी पार लग गई. பொண்ணுடைய திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா வந்து பையன்கிட்ட சொல்றாங்க, இப்போ உன்னுடைய வேலை முடிஞ்சு, உனக்கான இது வந்து முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து 10th ஒன்
नाक कटना, उसका कार्य हमारा नाक कटवा दिया. அவனுடைய செயல் வந்து எங்களுடைய மூக்க உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவமானமான செயல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு செயல் நடந்துருச்சு, மூக்கு அறுபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நாக் கட்னா, அதுக்கு தான் இந்த வார்த்தை. அடுத்து ஏ கான் சே சுன்னா தூசரே சே உடா. இது வந்து இதுலேயே இருக்கு இல்லையா, வார்த்தையிலே ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதற்கான வார்த்தை சென்டென்ஸ் வந்து தும் மகேஷ் को कितना भी समझाओ वह समझो नहीं, वह तो एक कान से सुनना है और दूसरे से निकाल देता है. நீ வந்து மகேஷ்க்கு என்னதான் சொன்னாலும் அவனுக்கு புரியவே புரியாது. ஏன்னா வந்து அவன் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருவான். ஏ கான் சே சுன்னா दूसरे से उड़ा. அடுத்து மாதா டக்னாக்கா, डर की भावना आना. ஒரு திடீர்னு ஒரு பய உணர்வு அப்படின்னு, சடனாக ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது घर से बाहर निकलते ही काली बिल्ली के रास्ते काटने से मेरा माथा ठकन गया था. வீட்டில இருந்து வெளியே வரும்போது காளி பில்லி கே ராஸ்தே, ஒரு கருப்பு பூனை வந்து என் முன்னாடி போச்சு, மூவ் ஆச்சு, அதாவது கிராஸ் ஆச்சு. ஸோ அதனால வந்து நான் சடனாக பயந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோவினுடைய லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் தென் இது வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கணும். அண்ட் தென் ப்ராவப்ஸ், ஹிந்தி ப்ராவப்ஸ் வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரா தின் ஏக்கர் தேனா. இது வந்து இரவு பகல் பாராது உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் எக்ஸாமுக்கு அப்படி தான் உழைச்சிட்டு இருப்போம்னு நம்புகிறேன். ஐ ஹோப் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கவங்க அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நான் கேட்கக்கூடிய கொஷினுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். பட் நீங்கள் வந்து டவுட்டுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க. அதே டைமும் ஒரு 2 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா புரியலையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் அது ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னும். ஸோ தட் ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இதுக்கு வந்து मधु ने परीक्षा में अच्छे अंक पाने के लिए रात दिन एक कर दिया. மது வந்து பரீட்சையில் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராத் தின் ஏக் கர் தியா, இரவு பகல் பாராது உழைக்கிறா, படிக்கிறா. அடுத்து கிசி கே ஆகே ஹாத் ஃபைலானா. கிசி கே ஆகே அப்படின்றது வந்து ஹாத் ஃபைலானா மர்னே சே பி பத்தர் ஹை. யாராவது முன்னாடி கையேந்தி நிற்கிறது அப்படின்றது வந்து மரணத்தை விட கொடுமையானது, அதற்கு மரணமே மேலே அப்படின்றாங்க. அடுத்து பால் பாங்கா ந ஹோனா. जिसकी रक्षा ईश्वर करता है उसका बाल भी बांका नहीं हो सकता. யார் வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறாரோ, கடவுளுடைய ரட்சை இருக்குதோ, உஸ்கா பால்பி அவங்களுடைய ஒரு தலைமுடியை கூட மற்றவர்களால் நஹி ஹோ சக்தா அசைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முகாவரை, அப்புறம் வாக்கியோமை பிரயோக் அதையும் பார்க்கலாம். அண்ட் தென் அடுத்தடுத்த கிட்டில் இருக்கக்கூடிய இதே மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.